உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பாருங்க மாமா, இவ என்னென்ன சொல்றான்னு பாருங்க. நான் இந்த வீட்ல ஒருத்தி இல்லையா மாமா? இத்தனைக்கும் உங்களை கட்டிக்கணுங்கிறதுக்காக இத்தனை வருஷமா நான் காத்துக்கிட்டு இருந்தவ மாமா. என்ன பத்தி இவ இப்படி பேசிட்டா? அண்ணா, ஜனனி இந்த மாதிரி பேசுறதை நீ கண்டிப்பா தடுத்தாகணும். அவங்க பேசுறதை எங்களால பொறுத்து போக முடியாது. இவங்க நம்ம குடும்பத்தை பிரிக்க பாக்குறாங்க அண்ணா. அண்ணா போடுங்க, அவங்கள 2 போடு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த சுமதியை கடத்திட்டு போய் அவ கையில இருந்து தாலிய பறிச்சது உங்கள யாரு? அந்த நீதிமான், நியாயமான் யாரு? சொல்லுங்க. ஒரு குடும்பத்தை பிரிக்காம சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்படுற நீங்க தான் சொல்லணும். சுமதியா? அவங்க கையில தாலியா? எனக்கு அப்படி யாரும் தெரியாதுன்னு. நான் யாரையும் அப்படி கவனிக்கல. அப்போ உண்மைய சொல்ல மாட்டீங்க. அதான் ஜனனிய மாட்ட வச்சு அசிங்கப்படுத்தணும்னு என்ன வேணாலும் பண்ணுவீங்க. கீழ்த்தனமா கூட நடந்துக்குவீங்க. அண்ணா அப்படிலாம் இல்லண்ணா. ஏன் நான் இப்படி எல்லாம் பேசுற? ஜனனியை அவமானப்படுத்த நினைக்கிறதும் அசிங்கப்படுத்த நினைக்கிறதும் எனக்கும் சேர்த்து தானே. அப்படின்னா நான் நல்லா இருக்க கூடாது, இதானே உங்க மனசுல இருக்கிறது? அண்ணா அந்த மாதிரி நினைச்சு நாங்க எதுவும் பண்ணலண்ணா. அப்படியா? கோயில்ல தாலியை பிரிச்சு போடுற சமயத்துல ஊர்க்காரங்க முன்னாடி என் பொண்டாட்டி கழுத்துல தாலி இல்லைன்னு தெரிய வந்தா முதல்ல அசிங்கப்படுறது யாரு? நான் தானே? அவ என் பொண்டாட்டி. எல்லாரும் என்னதான் பாப்பாங்க, என்னையதான் கேட்பாங்க. என் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்தா இப்படி செஞ்சிருப்பீங்களா? அண்ணா அது நாங்க அப்படி எதுவும் செய்யலண்ணா. எனக்கு எல்லாம் தெரியும். இதுக்கு மேல இந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க ஜனனிக்கு செய்யறது நாளைக்கு பார்த்துக்கோங்க. இதையும் மீறி நீங்க ஏதாவது தப்பு செஞ்சா அப்பாட்ட சொல்ல வேண்டியது வரும். இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். கிளம்புங்க. ஓ தேங்க்யூ சிவா. தேங்க்ஸ் சொல்ற நேரத்துல லவ் யூன்னு சொல்லியிருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன். அந்த ஒரு வார்த்தைக்காக நான் எவ்வளவு வெயிட் பண்றேன். அது உனக்கு புரியுதா ஜனனி? என்னால சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. நான் எனக்கு ரொம்ப அவஸ்தையா இருக்கு ஜனனி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.